ஹாய் மக்களே! சலங்கி ஒலி சீரியல் ஜூன் 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் பட்டன் தட்டி விட்டுருங்க. பூரிக்கு சந்தேகம் வருது சிவா மேல. இந்த கல்யாணத்துக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ககனும் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு பூமி சொல்றா, ஏன் ஏதோ பூரி பேசினா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சின்ன வயசுலேருந்து நான் சிவா பார்த்துட்டு இருக்கேன். அவனை பத்தி எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றா பூமி. அப்போ பூரி சொல்றா, "நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொன்னேன். ஆனா, அப்ப சிவா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட பாக்க போயிட்டான். இன்னமும் வீட்டுக்கு வரல. ஃபோன் கூட அட்டெண்ட் பண்ணல." அப்படின்னு பூரி கோவமா பேசுறா. பூரி ரொம்ப டென்ஷனா பேசுறத பார்த்துட்டு பூமி நிலைமைய சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்றா. "சிவா ஃப்ரெண்ட்ஸ பாக்க போல. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கறதுக்கு தான் போயிருக்கான்." அப்படின்னு பூமி சொல்றா. அப்போ சிவா எனக்காக தான் கிஃப்ட் வாங்க போயிருக்கானா? அப்படின்னு பூரி ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் தப்பா நெனச்சுட்டேன். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ககன் சிவா வந்ததும் கிஃப்ட் வாங்கிட்டு அவன்கிட்ட பேசி ஓகே பண்ணிடு. 2 பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் சிவா வந்ததும் சாப்பாடு பரிமாறுறத பத்தி பேசுறாங்க. பூமி நான் பரிமாறினேன்னு சொல்றா. பூரி சொல்றா, "நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. உடனே ககன் அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். வா நம்ம போலாம் அப்படின்னு பூமிய கூட்டிட்டு போறான். பூமி யோசிச்சுட்டு போறா. சிவா கிஃப்ட் வாங்க போனதா நம்ப பொய் தான் சொன்னோம். ஆனா, இப்ப அவன் வந்தா என்ன பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா பூமி. பூமிய ககன் வந்து வலுக்கட்டாயமா அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. ஐயோ! கிஃப்ட் விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சா மாட்டிப்போமே! மாமா வேற என்ன இழுத்துட்டு போறாரே! அப்படின்னு பூமி பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. அதே நேரத்துல மொட்டை மாடியில சிவாவும், பிந்துவும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. அங்க 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்காங்க. நம்ம லவ் பண்ற விஷயம் அபூர்வ அத்தைக்கு தெரிஞ்சும் தெரியாத மாரி நடிச்சிருக்காங்க. ஆனா, அவங்களே இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சிவா சந்தோஷமா சொல்றான். ஆனா, பிந்துக்கு ஒரே கவலை. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ககன் அண்ணாவும், பூமி அக்காவும் நம்மள வெறுப்பாங்கன்னு யோசிச்சியா? அப்படின்னு கேட்கிறா. உண்மை தெரியாத மாமா பூரியோட கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. உண்மை தெரிஞ்சா ககன் மாமா உடனே மன்னிச்சிருவாரு. ஆனா, பூமி அக்கா மன்னிக்க ரொம்ப டைம் எடுக்கும். அப்படின்னு பிந்துவும், சிவாவும் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு பிந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படவும் செய்றா. இன்னொரு பக்கம் சிவா ஆட்டோல வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். கார்டன்ல அவளுக்காக காத்துட்டு இருக்கா பூரி. அவன பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா எந்திச்சு வரா. சிவாவும் எதுக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? போய் தூங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கறான். பூரி உடனே நீ எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க போயிருந்தா பூமி சொன்னாங்க அப்படின்னு ஆசையா சொல்றா. அத கேட்டு சிவா மனசுக்குள்ள பூமி அக்கா ஏதோ சமாளிக்க பொய் சொல்லியிருக்காங்க. ஆனா பூமி தான் நமக்கு சப்போர்ட் பண்ணல. பூயி கிட்டயாவது உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்ல பூரி, ஒரு ஷாக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே உண்மைய சொல்லலைன்னா லைஃப் முழுக்க கஷ்டப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணி, நான் உன்னை காதலிக்கல அப்படின்னு பூரி முகத்துல அடிச்ச மாதிரியே உண்மைய சொல்லிடுறான். சிவா பூரி கிட்ட நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொன்னதும் பூரி அழுதுகிட்டே அதிர்ச்சியாகி உட்காந்துடுறா. கரெக்டா அந்த நேரத்துல பூமி அங்க கைத்தட்டிட்டே வந்து, என்ன பூரி அவன் கொடுத்த சர்ப்ரைஸ் ஷாக்கிங்கா இருக்கா அப்படின்னு கேக்குறா. பூரி குழப்பமாகி, அப்போ சிவா என்ன காதலிக்கலன்னு சொன்னது நிஜம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. பூமி உடனே கதைய மாத்துறா. இவன் எப்பவுமே இப்படிதான் பிராங்க் பண்ணுவான். ஒரு வாட்டி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட உன்னோட நாய் இறந்துருச்சுன்னு பொய் சொல்லி அழ வச்சுட்டு அப்புறம் ஹாப்பி பர்த்டேன்னு சர்ப்ரைஸ் பண்ணான். அதே மாதிரிதான் இப்போ உன்கிட்டயும் விளையாடுறான் அப்படின்னு சொல்லி நிலைமைய சமாளிக்கிறா. அத நம்பி பூரி ரொம்ப தேங்க்ஸ் பூமி. நீ மட்டும் இந்த உண்மைய சொல்லலைன்னா என் இதயமே நின்னுருக்கும் அப்படின்னு பூமிய கட்டி பிடிச்சிட்டு அழுவுறா பூரி. பூரிய உள்ள அனுப்பிட்டு பூமி சிவாவ தனியா கூட்டிட்டு வந்து கைய பிடிச்சு கெஞ்சுறா, மிரட்டுறா. இந்த ஊருக்கே தெரிஞ்சுதான் பூரிக்கு உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த வீட்டு மானத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்றா. அதோட நிறுத்தாம பூரிக்கும் உனக்கும் கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ பிந்துவ காதலிக்கிற விஷயத்த யாருக்காவது சொன்னா என் மேல சத்தியமா நான் செத்துடுவேன் அப்படின்னு சிவாவ மிரட்டிட்டு போயிடுறா. அடுத்த நாள் காலையில பூமி காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ககன மாமா மாமா அப்படின்னு எழுப்புறா. ககன் தூக்கம் கலைஞ்சு போர்வையோட பூமியோட கைய இழுக்கிறான். மாமா காஃபி கீழே கொட்டிடும் அப்படின்னு பூமி சொல்றா. காஃபி கப்ப கீழே வச்சுட்டு வா, உனக்கு ஒரு மேஜிக் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ககன் வந்து பூமிகிட்ட சொல்லும்போது பூமி காஃபி கப்ப கீழே வச்சுட்டு கிட்ட போறா. ஆனா ககன் வந்து பூமி கைய புடிச்சு கிட்ட வந்து இழுத்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ககன் ஏன் காலையிலே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குன்னு கேட்கும்போது பூமியை யோசிக்காம சிவா பூரிய கல்யாணம் பண்ணிப்பானா மாட்டானான்னு நினைச்சா எனக்கு பயமா டென்ஷனா இருக்கு மாமா அப்படின்னு உண்மைய உளறிடுறா. அதை கேட்டது ககன் பயங்கர ஷாக் ஆகி ஏன் சிவா பூரிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், என்ன விஷயம் அப்படின்னு கோவமா பூமிய
நறுக்குன்னு கேள்வி கேட்கறான். பூமி ஐயோ! தெரியாம வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம உளறிட்டோமோ! இப்ப எப்படி சமாளிக்கிறது? அப்படின்னு பதட்டத்தோட பேசிட்டு இருக்கா. பூமி வாய் தவறி உளறின உடனே, "இல்ல மாமா, நியூஸ்ல ஏதோ பைத்தியக்காரத்தனமா செய்திலாம் போடுறாங்க. தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை பொண்ணோட ஃப்ரெண்ட லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணத்த நிறுத்துனாங்களாம். சிவாவும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிடுவான்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லி நிலைமைய சமாளிக்க பாக்குறா. அதுக்கு ககன், "சிவா ரொம்ப நல்ல பையன். அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்" அப்படின்னு ககன் சொல்றான். இருந்தாலும் பயத்துல பூமி கேக்குறா கஹன் கிட்ட, "மாமா நாம பேசாம இப்பவே அவங்களுக்கு ஒரு சிவன் கோவில்ல வச்சு ரகசியமா தாலி கட்ட வச்சிடலாம்" அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கஹன், "நாம எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டோம். வீட்டு கௌரவத்துக்காக கிராண்டா தான் கல்யாணம் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்து சரத்சந்திரா வீட்ல கேபி பூரிக்காக ஒரு புடவையும் நகையும் எடுத்துட்டு வந்து பிந்து கிட்ட காட்டிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர சரி, "அப்பா நீங்க பூரி மேல இவ்வளவு பாசமா எடுத்துட்டு வந்தத நீங்களே உங்க கையாலேயே கொடுங்க" அப்படின்னு சொல்றான். "கஹன் அண்ணனையும் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறான். செர்ரியும் கேபியும் போனதுக்கு அப்புறம் அபூர்வா அங்க வந்து பிந்து கிட்ட, "உங்க அப்பா என்ன சொல்லிட்டு போறாரு?" அப்படின்னு கேக்குறா. பிந்து, "அப்பா புடவையும் நெக்லஸும் செர்ரி மூலமா கொடுக்க சொல்றாரு" அப்படின்னு மழுப்புறா. உடனே அபூர்வா கோவமாவி, "இந்த விஷயம் மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவர அந்த வீட்டு வாசப்படிய நான் மிதிக்க விட்டுருக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூலா இரு பிந்து" அப்படின்னு சொல்லிட்டு, "பிந்து நீ என் கூட வா என் ரூம்க்கு" அப்படின்னு சொல்லி, "உன்கிட்ட ஒண்ணு பேசணும்" அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறா பிந்துவ அபூர்வா. கஹன் வீட்டுக்கு போறாரு கேபி. பூமி சொல்றா, "மாமா வந்திருக்காரு. பூரிக்கு சந்தனம் தடவி அட்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணட்டும்" அப்படின்னு சொல்றா. அப்போ பூரி நல்லா ரெடியாகி அங்க வரா. கேபி அவ தலையில கைய வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, "என் மேல இன்னும் கோவம் இருக்காமா?" அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பூரி சிரிச்சுக்கிட்டே பேசுறா. கேபி பூரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது கஹன் அங்க வந்து, "மிஸ்டர் கேபி" அப்படின்னு சத்தம் போடுறான். செர்ரி கஹன் கிட்ட, "நான் தான் அப்பாவ கூட்டிட்டு வந்தேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ" அப்படின்னு கெஞ்சுறான். பூமியும், "இவர் இந்த கல்யாணத்துல இருந்தா நம்ம வீட்டுக்கு தான் கௌரவம்" அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுறா. ஆனா கஹன் எதையும் கேட்காம, "எனக்கு இவரால வர கௌரவம் தேவையில்ல. இத்தன நாளா இல்லாத பாசம் இப்போ எதுக்கு?" அப்படின்னு கத்தி கேபியோட காலர பிடிச்சு வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு வந்து தள்ளி விடுறான். அங்க இருக்கிற சாரதா அழுதுகிட்டே கஹன தடுக்க பாக்குறாங்க. கேபி கஹன் கிட்ட, "உன் கோபத்த பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத்தன நாளா நான் தப்பே பண்ணியிருந்தாலும் உனக்காக தல குனிஞ்சு போயிருக்கேன். ஆனா இப்போ நடக்கிறது என்னோட பொண்ணோட கல்யாணம். என்ன தடுக்க யாருக்கும் உரிமை இல்ல" அப்படின்னு சொல்றாரு. கஹன் கெட் அவுட்ன்னு கத்துறான். கேபி கஹன் தோள்ல கைய வச்சு, "இப்போ நான் கிளம்புறேன். ஆனா கல்யாண மண்டபத்துக்கு கண்டிப்பா வருவேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன்" அப்படின்னு சவால் விட்டுட்டு செர்ரிய கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் அபூர்வா பிந்து கிட்ட விசாரிக்கிறா. "சிவா ஃபோன்ல இல்ல மொட்டை மாடியிலயோ உன்ன கான்டாக்ட் பண்ணானா அப்படின்னு உண்மைய சொல்லு" அப்படின்னு மிரட்டுறா. பிந்து பயந்து போய், "நாங்க 2 பேரும் லவ் பண்றது உண்மைதான். ஆனா நீங்க வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவன பார்க்கவே இல்ல, பேசவும் இல்ல" அப்படின்னு பொய் சொல்றா. பிந்து பொய் சொல்றது அபூர்வாக்கு நல்லா தெரியுது. அவ பிந்து கிட்ட, "நீ பார்க்கலனாலும் பரவாயில்ல. நான் சிவாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்" அப்படின்னு சொல்றா. இத கேட்டு பிந்து, "தேங்க்ஸ் அத்த" அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனா பிந்து போனதுக்கு அப்புறம் அபூர்வா மனசுக்குள்ள, "உனக்கும் சிவாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கஹன் தான் என் எதிரி. அவனோட குடும்பம் மொத்தமா அழியணும். அதுக்காக இந்த கல்யாணத்த வச்சுதான் நான் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு வில்லத்தனமா பிளான் போடுறா. அபூர்வா தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கஹன் குடும்பம் மொத்தமா அழியணும். அவங்க குடும்பமே அழுதுகிட்டே இருக்கணும். பூரி கல்யாணம் நின்னு போயி அவ கதறி அழுறதையும், அவள தேத்த முடியாம கஹன் தவிக்கிறதையும் நான் கண்ணார பார்க்கணும். அதுக்காக பிந்துவுக்கும் சிவாவுக்கும் நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு வஞ்சகமா மனசுக்குள்ள நினைக்கிறா. ஆனா இதெல்லாம் தெரியாத பிந்து, அத்தை அவளோட காதல புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கா பிந்து. அப்புறோட பிளான் தெரியாம. ஒரு ஊர்ல இருந்து ஒரு கிராமத்துல இருந்து கொஞ்சம் பேரு தலைவர்கள்லாம் வராங்க. அவங்க பல வருஷமா மூடியே இருக்கிற சிவன் கோயில் இப்போ மறுபடியும் திறக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. "முன்னாடி உங்க அம்மா சோபா சந்திரா அங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ அவங்க பொண்ணு நீங்க வந்து ஆடணும்" அப்படின்னு பூமிக்கு அழைப்பு குடுக்குறாங்க. உடனே பூமி, "நான் மட்டும் ஆடல. என் புருஷன் ககனும் என் கூட ஆடுவாரு. அவரும் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் என் கூட தான் சேர்ந்து டான்ஸ் ஆட போறாரு" அப்படின்னு சொல்றா. கஹன், "நான் எங்க இது மாதிரிலாம் டான்ஸ் ஆடியிருக்கேன் கோயில்ல போய்" அப்படின்னு கேட்கறான். ஆனா சாரதா அவங்க சொல்றாங்க, "பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி நீங்க 2 பேரும் ஜோடியா ஆடினா நல்லா இருக்கும். கண்டிப்பா போங்க" அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அப்புறம் பூரிக்கும் நல்லது நடக்கணும். அதனால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அபூர்வா அந்த சிவன் கோயிலுக்கு கிளம்புறா. நட்சத்திரா அவகிட்ட சொல்றா,
அபூர்வா கிட்ட, "மம்மி எனக்கு அங்க வர கொஞ்சம் கூட பிடிக்கல. ரொம்ப போர் அடிக்கும்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு அபூர்வா, "அங்க ஒரு ஜோடி ஒண்ணு சேரப்போகுது. இன்னொரு ஜோடி பிரியப் போகுது. அங்க போனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் ஏதோ ரகசியமா பிளான் பண்றத செர்ரி கேட்கறான். "நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ தப்பு பண்ண போறீங்கன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்றான். ஆனா நட்சத்திரா சமாளிக்கிறா. உடனே பேச்ச மாத்துறா. அப்போ செர்ரி சொல்றான், "நான் உங்க நிழல் மாதிரி பின்தொடர்ந்து வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு கண்டுபிடிக்க தான் போறேன்" அப்படின்னு செர்ரி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில கஹன் குடும்பமும், சரத்சந்திரா குடும்பமும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்து இறங்குறாங்க. ஆனா எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கோவமா பார்த்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!